பெருபாரி யூனியன் கேஸ் 1960 இந்த பேரை நம்ம திரும்ப நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன இந்த வழக்கு சொல்லுது, இதோட தீர்ப்பு என்ன அப்படின்றத டீடைலா பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இப்ப பெருபாரி அப்படின்றது நம்ம இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற ஸ்டேட்ல ஜல்பாய்புரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன ஊர் தான் இந்த பெருபாரி அப்படின்ற ஊர். இப்போ நமக்கு 1947 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற இரண்டு நாடுகளுக்கு சுதந்திரம் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்படி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு உருவாக்கும் பொழுது பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டுச்சு. அல்லது கிழக்கு பாகிஸ்தான் தான் பங்களாதேஷ் அப்படின்ற நாடா இப்போ இருக்குது. இப்போ இதுக்கான பவுண்டரிஸ் அப்படின்றது உருவாக்கணும், அதாவது எல்லைகள் அப்படின்றது உருவாக்கணும். அதுக்கு ராட்க்ளிஃப் அப்படின்ற தலைமையில ஒரு ஆணையம் அப்படின்றது அமைக்கப்படுது. இப்போ இந்த ராட்க்ளிஃப் அப்படின்ற இந்தியா பாகிஸ்தானுக்கான பார்டர் அப்படின்றது உருவாக்கும் பொழுது இந்த பெருபாரி அப்படின்ற பேரை மேப்லயோ இல்லாட்டி அவரோட டெக்ஸ்ட்லயோ குறிப்பிடவே இல்லை. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட பாகிஸ்தான் பிற்காலத்துல 1952 இந்த பெருபாரி அப்படின்றது எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் நூன் அவர்களும் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டு 1958 நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு போடப்பட்டுச்சு. அதுல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் அப்படி இந்த பெருபாரி அப்படின்றத பாகிஸ்தான், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பாதி இந்தியாவுக்கு பாதி அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல பெரிய கலவரங்கள் அப்படி ஏற்படுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் எப்படி எங்கிட்ட கேட்காம எங்களை வந்து வேற ஒரு நாட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் அப்படி எழும்ப ஆரம்பிச்சது. அப்ப இதை முடிவு கொண்டு நினைக்கக்கூடிய இந்தியாவுடைய பிரசிடண்டா இருக்கக்கூடியவர் ஆர்டிகல் 143 அப்படின்றத பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இதை பத்தி லீகல் அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப இவர் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரியாம்பல் அப்படின்றதுல இது சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்குது, அதாவது இறையாண்மை கொண்ட ஒரு நாடா இந்தியா இருக்குது. இப்போ இதுக்கு அதிகாரங்கள்லாம் எங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கான தீர்ப்பு தான் 1960 பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் நமக்கு ஆர்டிகல் 3 அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம விரிவடை செய்யவோ குறைக்கவோ இல்லாட்டி ஆல்டர் பண்ணவோ நமக்கு அதிகாரங்கள் அப்படி இருக்குதே தவிர இந்தியாவில் கூடிய ஒரு பகுதியை வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவோட ஒரு பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிகல் 368 அடிப்படையில் ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படி பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து ஆர்டிகல் 1 அடிப்படையில் நீங்க இந்த பகுதியை கொடுக்கலாம், அது லீகலா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தான் இந்தியன் கவர்மெண்ட் 1960 வருஷம் 9th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 9வது சட்டத்திருத்தம் அப்படி கொண்டு வரப்பட்டு இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பகுதி லீகல் தான் அப்படின்னு சொல்லி முடிவு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பிரியாம்பலை பத்தி ஒரு டவுட் கொடுத்தார்ல, அதுதான் இந்த கேஸோட ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் தி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் ஒரு அங்கம் கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு அப்படி வழங்கப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு பெருபாரி யூனியன் கேஸ் அப்படி சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதே மாதிரியே சார் அப்போ பிற்காலத்தில் பங்களாதேஷ் அப்படி மாறிட்டாங்களா அந்த நாடு ஈஸ்ட் பாகிஸ்தான், அதுக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னா 100வது அமெண்ட்மென்ட்டின் அடிப்படையில் இந்த பகுதியை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணப்பட்டு வந்ததுதான் 100வது சட்ட திருத்தம். இப்போ உங்களுக்கான கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் அப்படி என்ன அப்படின்னா, 100வது சட்ட திருத்தம் அப்படி எந்த வருஷம் வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் அப்படி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படி கமெண்ட்ல கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.